உள்ளாட்சி தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தி அறையிலிருந்து இணைந்திருக்கும் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், எந்தெந்த இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் முதற்கட்டமாக வெளியிடப்பட்டிருக்கிறது? கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய இரு தினங்களில் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அஇஅதிமுக தரப்பில் தற்பொழுது கட்சியிலேயே முதல் முறையாக அதிமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநகராட்சி 12 மாநகராட்சியில் இருக்கிறது தமிழகத்தில். சென்னை, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 12 மாநகராட்சிகளுக்கான வேட்பாளர் பட்டியல், அதாவது வார்டு உறுப்பினர்களில் போட்டியிடும் உறுப்பினர்கள் அந்த பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்டு உறுப்பினர்களில் வெற்றி பெறும் ஒருவர் தான் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த முறை மேயர் தேர்தல் என்பது மறைமுக தேர்தல் என்று சொல்லப்படும். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களால் மேயர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இந்த முறை ஒரு மாற்றம் இந்த முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தற்பொழுது சென்னையில் உள்ள 200 வார்டுகளுக்கான பட்டியல், வேட்பாளர் பட்டியல் நம் இடம் இருக்கிறது. இதில் பலர் புதிய முகங்களுக்கு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே வேட்பாளராக ஏற்கனவே போட்டியிட்டவர்களும் தற்பொழுது மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வார்டு உறுப்பினர்களாக பதவியில் இருக்கும் சிலருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் பலமுனை போட்டி என்பது இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் யார் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் முழுமையாக உள்ளாட்சி அமைப்புகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்பொழுது அஇஅதிமுக தலைமை வேட்பாளர்களை நேரடியாக தேர்வு செய்து தற்பொழுது அறிவித்திருக்கிறது. நேற்று தான் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது வெளியானது. இன்றிலிருந்து வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கி நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மாநகராட்சிகளான கழக வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது அந்த கட்சியினுடைய தலைமை வெளியிட்டிருக்கிறது. கட்சியின் மிக முக்கியமான நபர்கள் யாராவது வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்களா? சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்களில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் எம்எல்ஏ குப்பன் அவருடைய பெயர் இருக்கிறது. அவர் 7வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவரது பெயர் தெரிந்தவர்கள் பட்டியலில் இருக்கிறது. அதே போல புது முகங்களுக்கும் பலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரவி ஏற்கனவே இந்த போட்டியிட்டவர், அவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி புதிய முகங்களுக்கும் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கும் போட்டியிடாதவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஸ்டாலின், அதிமுக உள்ளாட்சி தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது? கார்த்திகன், உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி உட்பட மதுரை, நெல்லை, கோவை, திருச்சி, தூத்துக்குடி, வேலூர் உள்ளிட்ட மாநகராட்சிக்கான வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அதிமுக வெளியிட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சார்பில் இந்த வேட்பாளர் பட்டியலானது இன்று அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி இரவு 8 மணி வரை அதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அதிமுகவை பொறுத்தவரை மொத்தம் 50 மாவட்டங்கள் உள்ளன. இந்த 50 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அலுவலகங்களில் விருப்ப மனுக்களானது பெறப்பட்டது. பல்லாயிரக்கணக்கானோர் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் வாங்கி மீண்டும் அந்த மனுக்களை பூர்த்தி செய்து அளித்துள்ளதாக அதிமுக தலைமை கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அதிமுக இதற்கு மற்ற கட்சிகளை ஒப்பிடும் பொழுது முன்னதாகவே தன்னுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது. உள்ளாட்சி பணி கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 10 மாநகராட்சிகளையும் அதிமுகவை கைப்பற்றியிருந்தது. அதன் பிறகு திண்டுக்கல், தஞ்சாவூர் ஆகிய மாநகராட்சிகள் புதிதாக தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த 12 மாநகராட்சிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 12 மாநகராட்சிகளை பொறுத்தவரை மொத்தம் மன்ற உறுப்பினர் பதவி என்பது 919 பேர் மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த முறை மேயர் தேர்தலில் மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் மேயர் வேட்பாளர் யாரும் அறிவிக்கப்படவில்லை.
மாமன்ற உறுப்பினர்களே மறைமுகமாக மேயரை தேர்ந்தெடுக்கப்படும் காரணத்தினால் இந்த மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான சூழல் உள்ளது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான இடஒதுக்கீடும் இந்த முறை 50% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த மற்ற கட்சிகளை ஒப்பிடும்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே பணிகளை தொடங்கி உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டது. அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை மேற்பார்வையிட ஒரு மேற்பார்வை குழுவும் அமைக்கப்பட்டது. 14 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த மேற்பார்வை குழுவை பொறுத்தவரை முக்கிய நிர்வாகிகளான அதிமுக பொருளாளரும் நிதியமைச்சருமான பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் அந்த மேற்பார்வை குழுவில் இடம்பெற்றிருந்தனர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 நிர்வாகிகளை நியமித்து இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை தொடர்ச்சியாக அதிமுக மேற்கொண்டு வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள், அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமிருந்து ஒவ்வொரு வார்டுக்கும் 3 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலானது அதிமுக தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த வேட்பாளர் பட்டியலை பரிசீலித்து இந்த மாநகராட்சிக்கான மன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து அம்சங்களையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே செய்துவிட்டது. கார்த்திகேயன், 50% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலுமே. பெண்கள் தேர்வு எப்படி நடந்தது? பெண் வேட்பாளர்கள் தேர்வு இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்படி செய்யப்பட்டது? கார்த்திகேயன், அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை இந்த 12 மாநகராட்சிகள் தற்போது இந்த வெளியிடப்பட்டுள்ள இந்த வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில் 12 மாநகராட்சிகளில் 6 மாநகராட்சிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு மாநகராட்சி தனி மாநகராட்சி, அதாவது வெள்ளூர் மாநகராட்சி தனி மாநகராட்சியாக அதில் பெண் போட்டியிடலாம். அதே போல மற்ற 5 மாநகராட்சிகளை பொறுத்தவரை மதுரை, நெல்லை, கோவை, திருச்சி, திண்டுக்கல் ஆகிய மாநகராட்சிகள் பொது மாநகராட்சிகள். அதில் பெண்கள் போட்டியிடுவதற்கான இந்த 6 மாநகராட்சிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர தூத்துக்குடி மாநகராட்சி, மற்ற இதர மாநகராட்சி, திருப்பூர், ஈரோடு மாநகராட்சிகள் பொது மாநகராட்சிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது தற்போது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 200 வார்டு உள்ளது. அதில் 100 வார்டு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2013ஆம் ஆண்டு 33% மட்டுமே உள்ள நிலையில் இந்த முறை 50% உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த பெண்களை வேட்பாளர்களாக தேர்ந்தெடுப்பதற்கான பல்வேறு பணிகளை அதிமுக கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே செய்து வந்தது. அதிக அளவில் கடந்த முறை 2011ஆம் ஆண்டு அதிக அளவில் பெண்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதிக அளவில் பணிகளில், அதாவது தேர்தல் பணிகளாகட்டும், கடந்த சட்டப்பேரவை தேர்தல் பணிகளாகட்டும், அதே போல கட்சி பணிகளில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக மாவட்ட செயலாளர்களுக்கு மறைமுகமாக அதிமுக தலைமையிலிருந்து பல்வேறு விதமான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் அந்த 3 வேட்பாளர்கள், அதாவது ஒரு வார்டுக்கு 3 வேட்பாளர்கள் வீதம் மாவட்ட செயலாளர்கள் அளித்திருந்த நிலையில் அந்த 3 வேட்பாளர்களில் ஒரு வேட்பாளர் பெண் வேட்பாளராக இருக்க வேண்டும். அதே போல மற்ற வார்டுகளுக்கு, அதாவது பெண்களுக்காக அந்த ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட அந்த வார்டுகளில் தேர்தல் பணிகள், கட்சி பணிகள் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளவர்களின் பெயர்கள் தான் பரிசீலிக்கப்பட்டு இன்று வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டதற்கான ஒரு சூழல் தான் உள்ளது. கார்த்திகேயன், திருச்சி மாநகராட்சி உறுப்பினர் பதவிக்கு சாருபாலா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமாகவிலிருந்து அவர் சமீபத்தில் தான் அதிமுகவில் சேர்ந்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் பேசும்போது மற்ற கட்சியிலிருந்து மக்கள் பணி ஆற்ற விரும்புவோர் அவர்களுக்கு அதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்படும் என சொல்லியிருந்தார். இப்படி மற்ற கட்சியிலிருந்து சேர்ந்த நபர்களுக்கு இந்த முறை அதிகமாக கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். நிச்சயமா கார்த்திகேயன், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல திருச்சியிலிருந்து சாருபாலா தொண்டைமான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அவர் ஏற்கனவே மேயராக இருந்தவர். அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் சென்னை ராயப்பேட்டையில் நடந்த ஒரு நிகழ்வில் அதிமுகவில் இணைந்தார். அதன் பிறகு அன்றைய தினமே அதிமுக, நீங்கள் குறிப்பிட்டது போல மற்ற கட்சிகளில் இருந்து இணைந்தவர்களுக்கு அதிமுகவில் பிரகாசமான எதிர்காலம் உள்ளது. அவர்களின் பணிகளை நிச்சயமாக அதிமுக அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் சாருபாலா தொண்டைமானின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. நிச்சயமாக இதன் அடிப்படையில், அதாவது மற்ற கட்சியினர் அதிமுகவிற்கு வரும்பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகத்தான் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், சைதை துரைசாமிக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? சமீபத்தில் கூட அவருடைய மகன் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டது. அதற்கும் இதற்கும் ஏதேனும் அரசியல் ரீதியான சம்பந்தம் இருப்பதாக ஏதேனும் சொல்லப்படுகிறதா?
நிச்சயமாக கார்த்திகேயன், அதாவது சென்னை மாநகராட்சியின் மேயர் சையது துரைசாமியை பொறுத்தவரை கடந்த இந்த 5 ஆண்டுகளில் 2011 முதல் 16ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சிக்கான அந்த பணிகளை செய்வதில் பல்வேறு விதமான குளறுபடிகள் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டது. அண்மையில் கூட வருமான வரித்துறையினர் அவருடைய மகன் வீட்டில் சோதனை நடத்தினர். இது போன்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்தன. மற்றொரு முக்கிய பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது சென்னையின் வெள்ளம். அதாவது இது கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகள் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கின. ஆனால் சரியான மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படாதது, சரியாக ஏரிகளை தூர்வாராதது, குளங்களை தூர்வாராததே முக்கிய காரணம். இந்த வெள்ளம் ஏற்பட்டதற்கான முக்கிய காரணமாக அவர் மீது சென்னை மாநகராட்சி மேயர் சையது துரைசாமி மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அடுக்கி வந்தனர். அதிமுக தலைமையும் தொடர்ச்சியாக சையது துரைசாமிக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் முக்கியத்துவம் கொடுக்காமலே வந்த நிலையில் வருமான வரித்துறையினர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அவருடைய மகன் வீட்டில் ஒரு வருமான வரி சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கான வாய்ப்பு இந்த முறை வழங்கப்படவில்லை. இது போன்ற முக்கியமான காரணங்களே சென்னை மாநகராட்சி மேயராக தற்போது இருந்து வரும் சையது துரைசாமிக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாததற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், வளர்மதி சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறார். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் அவர் தொடர்பான செய்திகள், மேயர் பதவி தொடர்பான செய்திகள்லாம் வெளிவந்து கொண்டிருந்தன. அவர் சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார். தற்போது அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். கார்த்திகேயன், அதாவது அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக தலைமையிடம் இருந்து ஒரு விசுவாசமாக இருப்பவர்களுக்கான பதவிகள் என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவ்வப்போது வழங்கப்பட்டு வரும். அதன் அடிப்படையில் 1000 விளக்கு கடந்த சட்டமன்ற பேரவையை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் பாவலர்மதி முன்னாள் அமைச்சர் பாவலர்மதி போட்டியிட்டு தோல்வியுற்றார். அதன் பிறகு அவர் அதிக அளவில், அதாவது தற்போதைய நிலையில் அதிமுகவின் இலக்கிய அணி செயலாளராக இருக்கும் அவர் அமைப்பு செயலாளராக கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அறிவிக்கப்பட்டார். அவருக்கான முக்கியத்துவம் என்பது அதிமுகவில் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. அவர் மட்டுமல்ல, ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வைத்திலிங்கம் கூட அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார். இது போன்ற அதிமுக தலைமையுடன் தொடர்ந்து அதிமுக தலைமைக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கான வாய்ப்பு என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட வளர்மதி மேயர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படலாம், சென்னை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக அவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக வாட்ஸ்அப்பில் தொடர்ச்சியாக செய்தி வந்தன. இது குறித்து நேரடியாக அவரிடம் கேட்டபொழுது, அதாவது அதிமுக தலைமை, அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா உத்தரவு அளித்தால் நிச்சயமாக தான் போட்டியிடுவேன், மாமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அதிமுக தலைமையின் சார்பில் வழங்கப்பட்டால் தான் போட்டியிடுவதற்கு தயாராக உள்ளதாக தான் வளர்மதி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது சென்னை மாநகராட்சி அந்த வேட்பாளர் பட்டியலில், இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றுள்ளது. அவர் ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியடைந்த இந்த 1000 விளக்கு தொகுதியில் உட்பட்ட ஒரு வார்டில் தான் அவர் நிற்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது ஆர்கே நகர் தொகுதி, சென்னை தற்போதைய தமிழக முதலமைச்சரின் சட்டமன்ற தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் அந்த 40வது வார்டில் அவர் நிற்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை? ஸ்டாலின், புதுமுகங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை? சென்னையில் இருக்கும் புதுமுக வேட்பாளர்களுக்கு அதிகமாக இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது புதுமுகங்களை பொறுத்தவரை மற்ற கட்சிகளை ஒப்பிடும் பொழுது அதிமுகவில் அதிக அளவில் புதுமுகங்கள் இடம்பெறுவார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், தற்போது இந்த உள்ளாட்சி தேர்தலாகட்டும், புதுமுகங்களுக்கான வாய்ப்பு என்பது தொடர்ச்சியாக அதிமுக மற்ற கட்சிகளை ஒப்பிடும் பொழுது அதிமுகவில் அதிகமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தல்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியாகட்டும், நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியங்களில் 22,000க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு அரசியல் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் தற்போது மாநகராட்சி வேட்பாளர் பட்டியல் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போது இந்த புதுமுகங்களுக்கான வாய்ப்பு எவ்வளவு என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். தற்போது மாநகராட்சி இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை அதிக அளவில் சுமார் 50% மேலாக புதுமுகங்களை இடம்பெற்றிருப்பதாகத்தான் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை மற்ற ஏற்கனவே இருக்கும் நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுமுகங்களும் நிச்சயமாக
அரசியலில் வர வேண்டும், தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்துதான் புதுமுகங்களுக்கான வாய்ப்பு தொடர்ச்சியாக அதிமுக வழங்கப்பட்டு வருவதாகத்தான் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவும் அதே போன்ற ஒரு விஷயத்தையும் கையாளுவதாகத்தான் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகேயன், ஸ்டாலின் இணைப்பில் இறங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது திருச்சியிலிருந்து செய்த சார்லஸ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார்லஸ், திருச்சியில் யார் யாருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? சீனிவாசன், துணை மேயர் சீனிவாசன், அதே போன்று மேயர் ஜெயா போன்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் இந்த அளவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பழைய முகங்களுக்கு? கார்த்திகேயன், அதாவது திருச்சியை பொறுத்தளவு ஏற்கனவே நம்ம அனைவரும், அதாவது அதிமுக ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியில் எல்லாருமே பரவலாக பேசிக் கொண்டது சாருபால தொண்டைமான் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக இணைந்தவுடன் அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. இன்று வெளியிட்ட அதிமுகவுடைய இந்த மாமன்ற உறுப்பினர் வேட்பாளர் பட்டியலில் உள்ளாட்சி தேர்தலுக்கு அவருடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. 44 வார்டில் போட்டியிடுறாங்க. அதே போல் தற்போது மேயரா இருந்த ஜெயா அவர்களும் மீண்டும் 51வது வார்டில் போட்டியிடுறாங்க. சீனிவாசன் அதே போல் போட்டியிடுகிறார். பெரும்பாலான வேட்பாளர்கள் ஏற்கனவே, குறிப்பாக இன்னும் முழுமையான விவரங்கள் இந்த யார் யார் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கான விவரங்கள் சரிவர கிடைக்கவில்லை. பெரும்பாலான வேட்பாளர்கள், அதாவது மாமன்ற உறுப்பினர்களாக கவுன்சிலராக இருந்தவர்கள் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது. இன்னும் முழு விவரங்கள் கிடைத்தவுடன் தெரிய வரும். சீனிவாசன் துணை மேயராக போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறார். துணை மேயராக இருந்தவரும் மாமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு அவருடைய அதுவும் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக பொறுத்தவரை திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகள் உள்ளது. இந்த 65 வார்டுகள்ல அவர்கள் தற்பொழுது அதற்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ள சூழ்நிலையில இவர்கள் அனைவரும் ஏற்கனவே. சார்லஸ், நீங்க இணைப்பிலே இறங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது செய்தியிலிருந்து மகாலிங்கம் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். மகாலிங்கம், சென்னை தவிர மற்ற அனைத்து மாநகராட்சிகளும் 12 மாநகராட்சிகளிலும் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற விவரங்கள் இருக்கிறதா? கார்த்திகே, நீங்கள் நேரடியாக இந்த திரையில் பார்க்கலாம். அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்பொழுது 12 மாநகராட்சிகளுக்கான பெயர்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் வார்டு வாரியாக பார்க்கலாம். தற்பொழுது வார்டு எண் 1 எழிலரசி என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 2 செல்வம் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வார்டு 3 பொம்மி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வார்டு எண் 4 சரவணன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி வார்டு எண் 5 அஜக்ஸ் எஸ் பரமசிவம் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வார்டு எண் 6 மணிக்குமார் என்பவர் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில். வார்டு எண் 7 கே குப்பன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. வார்டு எண் 8 ராமலட்சுமி முருகேசன் என்பவர் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில். வார்டு எண் 9 பூங்குழலி என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 10 பி ராஜேந்திரன் என்பவர் போட்டியிடுகிறார். சென்னை மாநகராட்சி வார்டு எண் 11 வில்மா என்பவர் போட்டியிடுகிறார். 12 அரசு என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 13 சகாய மேரி என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 14 ஜெபமாலை மேரி என்பவர் போட்டியிடுகிறார். நீங்கள் பார்க்கலாம் வரிசையாக யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்ற பட்டியல் வார்டு வாரியாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. வார்டு எண் 15 வெண்ணிலா என்பவர் போட்டியிடுகிறார். 16 லிங்கேஸ்வரி என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 17 ரதியா என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 18 பிரமிளா என்பவர் போட்டியிடுகிறார். 19 பிரதாபன் என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 20 சாரதி பார்த்திபன் என்பவர் போட்டியிடுகிறார். 21 ராஜசேகர் என்பவர் போட்டியிடுகிறார். 22 பாரதி என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 23 அனிதா என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 24 டெல்லி பாபு என்பவர் போட்டியிடுகிறார். வார்டு எண் 25 அன்புமணி வர்கீஸ் என்பவர் போட்டியிடுகிறார். இப்படி பலர் புதுமுகங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டியலில் பார்க்கும் பொழுது. அதே போல ஏற்கனவே போட்டியிட்டு தற்பொழுது உறுப்பினர்களாக இருக்கும் நபர்களுக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது வார்டு எண் 38 சந்தானம், ஏற்கனவே அவர் வார்டு உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இவர் ஆர்கே நகர் பகுதி கழக செயலாளராக இருக்கிறார். பாபு பாபு வார்டு எண் 47 போட்டியிடுகிறார். இவரும் ஒரு முக்கிய பிரமுகராக பார்க்கப்படுகிறது. வட சென்னை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளராக இருக்கிறார். கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பிலும் அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறார். வார்டு எண் 60 சீமா பஷீர்
போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது கார்ப்பரேஷன் மெம்பராக இருக்கிறார், அதாவது வார்டு உறுப்பினராக இருக்கிறார். தற்பொழுது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நெல்லையிலிருந்து செய்தியாளர் நாகராஜன் இருந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். நாகராஜன், நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? அதாவது கார்த்திகேயன், நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கார்த்திகேயன், கடந்த முறை நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த புவனேஸ்வரிக்கு அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய, அதுவும் அன்னபூஷன் சொல்லக்கூடிய வேட்பாளர் எதிராக யாரும் வேட்பாளர் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது கடந்த 2011 மேயர் தேர்தலின் போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜிலா சத்யானந்த், அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அவர் இடையில் 2014ஆம் ஆண்டு அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அடுத்ததாக அவர் அந்த இடத்திற்கு நெல்லை மாநகரத்தில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் பேர் இந்த நெல்லை மாநகராட்சி தற்போதைய தேர்தலில் அவருக்கு மேயர் வேட்பாளராக உள்ள அந்த கவுன்சிலர் வேட்பாளர்களே அவரது பேர் இடம்பெறவில்லை. கார்த்திகேயன், வேறு முக்கியமான நபர்கள், புதுமுகங்கள், அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே இந்த அதிமுக தரப்பில் சொல்லப்படும் பொழுது புதிய முகங்களுக்கு இந்த முறை அதிகமாக வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்று பேச்சு இருக்கிறது. ஆனால் அது அதிமுக வட்டாரங்களில், அதாவது உள்ளூர் வட்டாரங்களில் பேசப்படும் பொழுது கட்சிக்காரர்களிடையே மிகப்பெரிய, அதாவது இங்கு கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உட்கட்சி குழப்பம் இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக பதவியில் இருப்பவர்கள் அவர்களுக்கான வேண்டிய ஆட்களை நியமித்துக் கொண்டார்கள் என்ற ஒரு பேச்சும் தொடர்ந்து அடிபட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஏற்கனவே நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி கூட்டம் என்பது கடந்த முறை நடந்த போதும் சரி, இதுக்கு முன்பாக அதாவது மேயராக புவனேஸ்வரி பொறுப்பேற்ற கொண்ட பிறகு நடத்தப்பட்ட கூட்டங்களில் எல்லாமே 5 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் என்று அந்த கூட்டங்களை முடிந்துவிடும். அந்த அளவிற்கு வேகமான கூட்டம். அதாவது ஏனென்றால் அந்த மேயர் கூட்டத்தின் போது, அதாவது அவசர கூட்டமாகட்டும் சாதாரண கூட்டமாகட்டும், அந்த நேரங்களில் எதிர்கட்சிகளும் சரி, அதே போல மாமன்ற உறுப்பினர்களிடையே கூச்சல் குழப்பம் ஏற்படுவது தொடர்ந்து வழக்கமாய் வந்தது. அதன் காரணமாக மேயர் வந்தவுடன் கூட்டம் ஆரம்பித்த 2வது நிமிடமே அந்த தீர்மானங்கள் அனைத்து நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்துவிட்டு வெளியேறிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழல், அவருக்கான எதிர்ப்புகள் என்பது தொடர்ந்து ஏற்கப்பட்டு வந்தது. இதற்கான பின்புலம் என்பது அரசியல் காரணமாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த முறை அவருக்கான பெயர் என்பது இந்த பட்டியலில் இல்லை என்பது அவருக்கு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புதிய முகங்கள் வருகை என்பது அந்த களமிறங்கி கட்சி சார்ந்து களமிறங்கி பல்வேறு போராட்டங்களை கண்டிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக கட்சிக்கு உண்மையாக இருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லாது புதிய முகங்கள் இந்த வருடம் கடந்த வருடம் என புதிதாக வேட்பாளராக உறுப்பினராக சேர்ந்தவர்கள் எல்லாமே தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய ஒரு மனக்கசவை ஏற்படுத்தியதாக அதிமுக சிலர் பேர் வெளியிடாமல் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன், ஒவ்வொரு மாநகராட்சியிலும் இவர் மேயர் வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என செய்திகள் சொல்கின்றன. அந்த அடிப்படையில் சென்னையில் வளர்மதி, அதே போன்று திருச்சியில் சார்பாலா என சொல்லப்படுகிறது. நெல்லையில் யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது? அதாவது நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கு 55 வார்டுகள் இருக்கின்றன. இந்த 55 வார்டுகள் 28 வார்டுகள் பெண்களுக்கானது என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல மீதி இருக்கக்கூடிய 27 வார்டுகள் இருக்கின்றன. இந்த 28 வார்டுகளில் பெண்கள் அந்த பெரும்பான்மை என்பது, அந்த பெரும்பான்மை அடுத்து ஒரு பெண் மேயரோ அல்லது, ஏனென்றால் இந்த முறை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் பொதுவாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது, பொது என்று தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பொது என்ற இடத்தில் ஆண்கள் அல்லது பெண்கள் தரப்பில் அது தேர்ந்தெடுக்கப்படுவது வரவிருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த முறை. ஏனென்றால் கடந்த முறை பெண் மேயர் தான் இருந்தார். அதுக்கு முன்பாக 2006ஆம் ஆண்டு திமுக சார்பில் பொது என்று போட்டியிடும் பொழுது அப்போது ஆண்கள் சார்பில் மேயராக திமுக சார்பில் ஏலஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்த முறை பெண்கள் என்று இல்லாமல் ஆண்கள் என்று பொது என்று இருக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் குறிப்பிடத்தக்க ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு உட்கட்சி பூசல் மட்டுமல்லாது ஒரு உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் கடந்த முறை புவனேஸ்வரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது கூட, அதாவது இடைத்தேர்தலில் மேயருக்கான இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது கூட மிகப்பெரிய ஒரு போட்டி இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் பாரதிய ஜனதா சார்பில் மட்டும்தான் போட்டியிடப்பட்ட எதிர் தரப்பில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தான் ஒருவர் போட்டியிட்டு இருந்தார். ஆனால் அவரும் கடைசி நேரத்தில் விலகி கொண்டார். எனவே அன்னபோஸ்ட் என்று சொல்லக்கூடிய போட்டியின்றி தான் அந்த புவனேஸ்வரி அவர்கள் இந்த மேயருக்கான இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே இந்த அளவுக்கு அதிமுக சார்பில் ஒரு கடுமையான ஒரு வலிமையான ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நிலையில் தான் ஒரு புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு என்பது ஒரு சாத்தியம் குறைவாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த சார்ந்து போட்டியிட்டவர்களில் ஆளுமையுள்ள அந்த நபர்களின் பின்னணியில் இருப்பவர்கள் தான் இங்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கார்த்திகேயன், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? எப்படிலாம் அவங்க தயாராகி வராங்க கட்சிக்காரங்க?
ஏற்கனவே மாநகராட்சியில அதாவது நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 55 வார்டுகளில் இதற்கான வாக்காளர் எண்ணிக்கை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாது இந்த இதற்காக அதாவது பெண்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும், பெண்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதற்கான பிரிவுகள் என்னென்ன பிரிவுகளில் பொது ஆதி திராவிடர் பழங்குடியினர் அந்த இதுக்கான அறிவு பட்டியல் எல்லாமே மாநகராட்சி தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த வெளியிடப்படக்கூடிய பட்டியலை கொண்டு அதற்கான யார் என்று அதாவது யார் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது குறித்த விவரங்கள் அனைத்துமே மாவட்ட அதாவது அதிமுக தரப்பு மாவட்ட செயலாளர் மூலமாக அனைத்தும் அனுப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கூட அந்த வேட்பாளர் விவரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதுக்கு முன்னதாகவே தயாராகிவிட்டார்கள் என்றே சொல்லலாம். தற்பொழுதும் அதற்கான ஏற்பாடுகள் அதாவது ஒவ்வொரு வார்டுகளிலும் அதற்கான சிறப்பு கூட்டங்கள் நடத்தி அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பெண்களுக்கான 28 வார்டுகள் மட்டுமின்றி 55 வார்டுகளிலும் மீண்டும் அது அதிகம் அதிமுகவின் பெரும்பான்மை நிறுவதற்கான பணிகள் நடைபெறுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த முறை புதிய முகங்கள் அதிகம் இருப்பது கண்டிப்பாக அந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகமான ஒரு வேலைப்பளு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இருப்பினும் உட்கட்சி பூசல் இல்லாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றியடைவோம் என்றுதான் அதிமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியலில் தற்பொழுதைய உள்ள புதிய பெயர்கள் பழமையாக அதாவது தொடர்ச்சியாக பணியாற்றி வந்த கட்சி பணியாற்றி வந்த பல்வேறு நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது. கார்த்திகேயன், சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ தேர்தலுக்கான வேலைகளை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, அதிமுக முன்னின்று முதன்முறையாக செய்துவிடும். அந்த அடிப்படையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எப்படி தயாரி வராங்க? சில எதிர்க்கட்சிகள் கால அவகாசம் போதல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. எதிர்க்கட்சிகள் தரப்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கண்டிப்பா கார்த்திகேயன், எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இங்கு அதற்கு பலமாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், ஆனால் இதுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை அதாவது கடந்த முறை தேர்தலின் போது பெரும்பான்மை என்பது அதிமுக பக்கம் இருந்தது. ஏனென்றால் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் 9 சட்டமன்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றியிருந்தனர். ஒரு திமுக அதாவது பாளையங்கோட்டை மட்டும்தான் திமுக வசம் இருந்தது. ஆனால் இந்த முறை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மீண்டும் அது திமுகவிற்கு சாதகமாக இருப்பதற்கான வேலைகளை தொடங்கியுள்ளனர். அதன் காரணமாகத்தான் கடந்த சட்டமன்ற தொகுதியில் கூட 4 தொகுதிகளை பெரும்பான்மையோடு நிரூபித்த அவர்கள் 5வது தொகுதியும் பிடித்து 5-5 என்று நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக சமபாகமாக போட்டியிட்டு வருகின்றனர். எனவே உள்ளாட்சி தேர்தலும் இந்த முறை அது பிரதிபலிக்கப்படும் என்று அவர்கள் நம்புகின்றனர். அதற்கான ஏற்பாடுகளாகத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் யார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு யாரை பொருத்தமான ஆட்கள் என்று தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பதும் யாரை சார்ந்துள்ளவர்கள் அதாவது அந்த கட்சியில் ஏற்கனவே அதிக நாட்கள் இருந்து கட்சிக்காக உழைத்தவர்கள் என அவர்கள் பின்னணி வரக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வைக்கலாம் என்ற கணிப்புடனும் அவர்கள் திமுக தரப்பில் களமிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படியே பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய 55 வார்டுகளில் கடந்த முறை அதிமுகவிற்கு போட்டியாக உள்ளாட்சி தேர்தலில் குறைந்த அளவுதான் திமுக வந்திருந்தாலும் இந்த முறை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் அதாவது சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியானது பாதிக்கு பாதி சமமாக இருப்பதால் இந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை திமுக நிரூபிக்கும் என்ற கட்டாயத்தில் தான் இருக்கிறது. அதற்கான ஒரு பழைய பணிகளை தான் அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகேயன், கட்சிகளுடைய பார்வை தாண்டி பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பிரதான பிரச்சனையாளாக மக்களால் சொல்லப்படுகிறது. கார்த்திகேயன், நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்ட பணிகள் இன்னும் கிடப்பில் கிடப்பது மக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு சட்டமன்ற தேர்தலின் போது அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகளாகட்டும், அதே போலவே உள்ளாட்சி தேர்தலின் போது அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகளாகட்டும் தொடர்ந்து இந்த அறிவிப்புகளாகவே இருக்கின்றன. பல்வேறு கட்ட அறிவிப்புகள் என்பது முடிவு பெறாமல் அதே போல கேட்டால் அதற்கான பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த முதற்கட்ட பணிகள் அப்படியே நிற்பதால் பல மக்கள் சார்ந்த பணிகள் அதாவது சாலைகளாகட்டும், புதிய குடிநீர் திட்டங்களாகட்டும், பல்வேறு திட்டங்கள் அது ஆரம்பித்த வண்ணமாகவே இல்லைன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குடிநீர் திட்டம் என்பது இங்கிருந்து மாநகராட்சி புதிதாக கொண்டு வரக்கூடிய குடிநீர் திட்டம் இன்னும் கிடப்பிலேயே கிடைக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த குப்பை கிடங்கு என்பது அதற்கான அந்த குப்பைகளை அகற்றும் பணி அதாவது திடக்கழிவு மேலாண்மை என்பது அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்ட பிறகும் அதற்கான எந்த பணிகளும் நடைபெறாமல் தற்பொழுதும் வரைக்கும் காற்று உள்ள போது அந்த குப்பைகள் எரிந்து மீண்டும் அந்த பகுதியை ஒரு சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடிய சூழல் இன்னும் தொடர்ந்து வருகிறது. இந்த மாதிரியான மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அதே போல சாலைகள் பெரும்பான்மையான இடங்களில் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. தொடர் போராட்டங்கள் மனு கொடுத்த பிறகுதான் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய விஸ்வரூபமாக எடுத்து நிற்கும் என்று எதிர்க்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட மாநகராட்சிக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் எல்லாம் இந்த சாலைகளை முன்னிறுத்தியும் அதே போல பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய சுகாதார
சூழ்நிலைகளை கண்காட்டியும் தான் இவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது இந்த அளவுக்கு சுகாதார சீர்கேடாக சாலைகள் மேம்பாடடையாமல் ஒரு பால வேலைகள் முடிவடையாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாநகராட்சி எப்படி அதிமுக சந்திப்பார்கள் என்ற கேள்வியை தான் அவர் திமுக தரப்பில் வைத்திருந்தார்கள். எனவே பல்வேறு கட்ட எதிர்ப்புகளிடையே கண்டிப்பாக அதிமுக பெரும்பான்மை நிரூபிக்கும் வகையில் அவர்கள் பணிபுரிவதும் அதே போல அதற்கு எதிர்ப்பாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நாகராஜன் நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மதுரையிலிருந்து செய்தியாளர் ஹரி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஹரி, மதுரையில் யார் யாருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? புதுமங்களுடைய வரவு எப்படி இருக்கிறது? மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு இன்னும் இந்த 100 மாமன்ற வார்டுகள் அதிமுக சார்பில் போட்டியிடும் 100 மாமன்ற வார்டுகளில் மிக முக்கியமாக புதிய அதாவது கட்சியில் இருக்கும் புதியவர்களுக்கு அதிகமாக இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாமன்றத்தை இந்த மாமன்றத்தில் ஏற்கனவே இருக்கும் மாமன்ற உறுப்பினர்கள் குறைந்த அளவே கொடுத்திருந்தாலும் புதியவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதே போன்று மாநகராட்சியில் தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்படும் தற்போது பொறுப்பு மேயராக உள்ள திரவியத்திற்கு மேலும் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதே வார்டில் போட்டியிடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் புறநகர் மகளிரணி இருக்கும் புறநகர் மாவட்ட செயலாளர் இருக்கும் சண்முக பிரியாவுக்கும் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறது. அதுபோல் கிரமர் சுரேஷ், ராஜலிங்கம் அது போன்றவர்கள் கவுன்சிலராக இருக்கும் ஒரு சில பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் நம்மிடையே சொல்லப்பட்டது அதாவது மேயருக்கு ஏற்கனவே இங்கே மேயர் கேண்டிடேட் என்று இந்த வார்டு கவுன்சிலர்களே மேயருக்கு நிறுத்தப்படுவதற்கு அதிமுக வெற்றி பெற்றால் அது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க லிஸ்ட். அதாவது அந்த பரிந்துரைகள் வந்து ஏற்கனவே தலைமை கழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவித்திருக்கார்கள். அதன்படி அதிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் வாக்காளர்கள் அந்த பட்டியலில் வந்து அதாவது வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தோம்னா பெண்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இருந்தால் பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று படித்தவர்கள் மிக முக்கியமாக பார்த்தோம்னா அதிகமாக படித்தவர்களுக்கான வாய்ப்புகள் முன்னுரிமைகள் இந்த வேட்பாளர் பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை பொதுமக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள்? மிக முக்கியமாக பொறுத்தவரைக்கும் மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு 100 வார்டுகளில் இருக்கிறத 4 மண்டலங்களுக்கு உட்பட்டு 100 வார்டுகள் இருக்கிறது. இது மக்களிடையே மிக முக்கியமான 4 பிரச்சனைகள் தான் முன்வைக்கின்றனர். கடந்த தேர்தல் உள்ளாட்சி 2011 நடைபெற்ற தேர்தலாக இருக்கட்டும், தற்போது நடைபெற உள்ள தேர்தலாக இருக்கட்டும், இந்த 2-5 ஆண்டு காலகட்டத்தில் பொதுமக்களுடைய மிக முக்கியமான குறைகள் சாலை வசதி, அதுபோக வந்து விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் வந்து அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுபோக பாதாள சாக்கடை வசதிகளில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தொய்வு இருக்கிறது, அதை மேம்படுத்த வேண்டும். அதுபோக சுகாதார வைகை ஆற்றுப்பாதை மதுரை மாநகரை பொறுத்தளவுக்கு வைகை ஆறு தான் 2ஆக மதுரை மாநகரை பிரிக்கிறது. அதன்படி தான் வந்து மதுரை அந்த ஒட்டியுள்ள வார்டு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிறைய இருக்கிறது. அதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கார்கள். அதுபோக குடிநீர் பிரச்சனை மிக முக்கியமாக மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் அந்த மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் கோவில் உள்ளிட்ட பிரபலமான ஆலயங்கள் இருக்கிறது. இதிலே சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கான தேவையான வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குடிநீர் வசதிகள் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையும் வரும் மாமன்ற வார்டில் ஜெயிச்சு வரவங்க வந்து அதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திக், ராஜன் செல்லப்பாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதற்கான காரணங்கள் ஏதேனும் சொல்லப்படுகிறது அரசியல் தரப்பில்? கார்த்திகேயன், பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக ராஜன் செல்லப்பா ஏற்கனவே பதவி வகித்து வருகிறார். அவர் வந்து புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் தற்போது வந்து வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய அதாவது மதுரை மாநகர அதிமுகவை பொறுத்தளவுக்கு மதுரை மாநகர் சார்பாக 52 வார்டுகள் இருக்கிறது. புறநகர் சார்பாக 48 வார்டுகள் இருக்கிறது. மாநகர் சார்பாக செல்லூர் ராஜு அவர்கள் பரிந்துரை அவர்கள் நேர்காண இங்கே வந்து அந்த பரிந்துரை கடிதங்களை அதாவது இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து 52 வேட்பாளர்களே அவர் பகுதிக்குள் இருக்கிறது. புறநகர் மாவட்ட சார்பாக வந்து 48 வருகிறது. இதில் அதிக பழம்பான்மை அதிமுக இந்த புறநகர நகர்பகுதியில் அதிகமாக யார் வருவார்களோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் மேயருக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்று இருக்கிறது. இத்தவிர மதுரை மாநகராட்சி பெண் மேயர் வாய்ப்பு இருப்பதனால 70வது வார்டில் போட்டியிடும் சண்முக ஒளிக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே
ஏற்கனவே மண்டல தலைவராக இருக்கிறார். மதுரை மாநகராட்சியோட மண்டல தலைவராக இருக்கிறார். அந்த சண்முகவெளிக்கு மேயருக்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படியாக பல யூகங்கள் இருந்தாலுமே அதிமுக இந்த வெற்றி பெற்ற பின்னரே அதிமுக எத்தனை மாமன்ற உறுப்பினர் எடுத்துள்ளதா, அது புறநகரா அல்ல நகரா எடுத்துள்ளதா, அதன்படி அவர்கள் யாரை பரிந்துரை செய்திருக்கிறார்கள், அதன்படி தான் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன்.